வணக்கம் நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. தமிழக வீரர் நடராஜன் தற்போது எங்கே? இந்திய T20 உலகக்கோப்பை அணியில் வாய்ப்பு இருக்கா? முழு விவரம். சின்னம்பட்டி டு சிட்னி தமிழ்நாடு அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜனின் கதையை ஒரே வரியில் சொல்லிவிடலாம். இந்திய அணிக்காக ஒரு டெஸ்ட், 2 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஆனாலும் ஒரே ஆளாக தமிழ்நாட்டின் அடையாளத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் நிரந்தரமாக பதித்தார். அதன் பின் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் IPL தொடரில் ஐதராபாத் அணிக்காக முக்கிய வீரராக இருந்து வருகிறார். இதுவரை 47 போட்டிகளில் விளையாடியுள்ள நடராஜன் 48 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். அதேபோல் டெத் ஓவர்களில் யார்கர்களை வீசுவதில் வல்லவராக இருக்கிறார். TNPL, IPL என்று வலம் வந்த நடராஜன் அண்மை காலமாக TNPL தொடரில் அசத்தி வருகிறார். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற சையத் முஸ்டாக் அலி தொடரில் களமிறங்கிய நடராஜன் தமிழ்நாடு அணி அரையிறுதிக்கு முன்னேற முக்கிய காரணமாக அமைந்தார். அதேபோல தற்போது ரஞ்சி டிராபி தொடரில் தமிழ்நாடு அணிக்காக விளையாட நடராஜன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முதல் சில போட்டிகள் களமிறங்கவில்லை என்றாலும் நீண்ட தொடர் என்பதால் அடுத்தடுத்த போட்டிகளில் நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழக ரசிகர்கள் மத்தியில் T20 உலகக்கோப்பை தொடர்பான விவாதம் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே T20 அணியில் வாஷிங்டன் சுந்தர் இருந்து வரும் சூழலில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜன் தேர்வு செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் 2021 T20 உலகக்கோப்பை தொடரிலேயே காயம் காரணமாக மட்டுமே நடராஜன் தேர்வு செய்யப்படவில்லை. அப்போது கேப்டனாக இருந்த விராட் கோலி ஆஸ்திரேலிய T20 தொடரில் நடராஜன் பந்து வீசியதை பார்த்துவிட்டு நடராஜனை தேர்வு செய்ய தீவிரமாக இருந்தார். ஆனால் நடராஜன் வாழ்க்கையில் காயம் பெரும் பிரச்சனையாக மாறியது. இந்த நிலையில் மீண்டும் நடக்கவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் நடராஜன் விளையாட வாய்ப்புகள் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. நடராஜனுக்கு பதிலாக ஏற்கனவே ஹர்ஷ்தீப் சிங் இடதுகை வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணியில் இருக்கிறார். இதனால் நடராஜன் மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்க வேண்டுமென்றால் இந்தியாவையே திரும்ப பார்க்கக்கூடிய ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு நடராஜனுக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. தற்போது நடக்கும் ரஞ்சி டிராபி கிரிக்கெட் தொடர் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடக்கும் IPL தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தும் பட்சத்தில் நடராஜன் இந்திய அணிக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது.